பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நானும் ஏமாந்துதான் உங்ககிட்ட இன்ஸ்டாகிராமோட ட்ரெண்டிங் கப்பலான டோரா புஜ்ஜி இவங்க 2 பேருமே சேர்ந்து அடிக்கடி அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அடிக்கடி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல இவங்க 2 பேருமே பெருசா எந்த விதமான வீடியோஸும் போஸ்டோ போட கிடையாது. ஒன்னா சேர்ந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து பெருசா எந்த விதமான போட்டோவோ வீடியோஸோ போடுறது இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு பதில் அளிக்கிற மாதிரி புஜ்ஜி அவங்களோட யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானும் டோராவும் இப்போ ஒன்னா சேர்ந்து இல்ல, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். எங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை, ஸோ அதனால நாங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சிட்டோம். கொஞ்ச நாளாவே நாங்க வந்து தனித்தனியா தான் இருக்கோம், ஒன்னா இல்ல. அவங்க வீட்டுல என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்களோட அக்கா வந்து என்னை செருப்பாலெல்லாம் அடிச்சிருந்தாங்க. இதை வந்து புஜ்ஜி அவர்கள் எதுவுமே கேட்கல. பரவாயில்ல, நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் எல்லாத்தையும் மறந்து திருப்பி அவங்க கூட தான் இருந்தேன். ஆனா அவர் வந்து போதைப் பொருளுக்கு வந்து ஒரு அடிமை ஆயிட்டாரு. அடிக்கடி வந்து நிறைய போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதனால வந்துட்டு நான் அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வெளியில வந்துட்டேன். பட் ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறமா அவர் என்கிட்ட வந்து சாரி கேட்டு இனிமேட் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னனாலதான் மறுபடியும் நான் அவர் கூட போயிருந்தேன். அண்ட் இதை பத்தி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கற வரைக்கும் போயிட்டேன். பட் அவர் என்கிட்ட சாரி கேட்டு நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால மறுபடியும் நானும் அவர் ஒன்னா சேர்ந்து இருந்தோம். ஒரு நாள் அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அண்ட் அவர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து அவர் ஃபாலோ பண்ணல. அந்த ஒரு காரணத்தினால இப்போ நானும் அவர் ஒன்னா இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ப்ரொமோஷனுக்காக என்கிட்ட வந்து காசு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க யார் யார் என்னென்ன காசு கொடுத்தீங்க, எவ்வளவு காசு கொடுத்தீங்க அப்படின்ற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே அவருக்கு தான் தெரியும், எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அண்ட் உங்கள்கிட்ட நான் எந்த விதமான காசும் வாங்கவே இல்லை இது வரைக்கும். நீங்க எல்லாருமே இப்போ எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இப்பதான் வந்து உங்க மெசேஜஸ்லாம் நான் பாக்குறேன். ஏன்னா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்தையும் அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து என் அக்கௌண்ட் நானே ஹேண்டில் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது இத்தனை பேர் வந்து அவருக்கு காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அண்ட் நான் உங்க யார்ட்டையும் காசு வாங்கல, எனக்கு இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேஜ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க அம்மா வந்து மீன் வித்து தான் எங்களெல்லாம் சம்பாரிச்சு படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் நான் இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்க அம்மா நான் கேட்டது எல்லாமே ஓரளவுக்கு வாங்கி குடிக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப ரொம்ப ரீசெண்டா நாங்க கார் கூட வாங்கியிருந்தோம். அந்த காருக்கு எங்க அம்மா தான் வந்து 5 லட்ச ரூபா காசு கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த காருக்குமே வந்து அவர் வெறும் 3 லட்ச ரூபா தான் கட்டியிருக்காரு. மீதி இருக்கக்கூடிய 2 லட்சத்தை அவர் ஏதோ எடுத்து செலவு பண்ணிட்டாரு. அவர் அதுல போதைப் பொருள் வாங்கிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த 2 லட்சம் எங்க அப்படின்னு நான் கேட்கும் போது அதுக்கு வந்து அவர் இது வரைக்கும் எனக்கு ப்ராப்பரா பதில் சொல்லல. அண்ட் அவர் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதை தவிர்த்து அதுல என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. இப்போ நாங்க 2 பேரும் ஒன்னா இல்ல, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோல ரொம்ப உருக்கமா ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்திருக்காங்க. நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது, நான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு தான். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுனால நான் பணக்கார வீட்டு பொண்ணு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட பேஜ்ல என்னோட நம்பரை ஷேர் பண்ணி யார் வேணா கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒரு சில தவறான மெசேஜும் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. இதை நான் பெரிய விஷயமா எடுத்துக்க போறது கிடையாது. எனக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன். அவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செய்து யாரும் அந்த மாதிரி மெசேஜோ எதுவும் அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட வீடியோல சொல்லி இருந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீ டாக் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.